ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிஸ் கிச்சன். இன்றைக்கி புதன்கிழமை மதியானம் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினி லஞ்சு தாங்க நான் செஞ்சுருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரசம், முட்டை, சிக்கன் வறுவல், சாதம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் சூப்பராக இருக்கும். அது எப்படி பண்ணலாங்க அதை பார்க்கலாம். முட்டை வேக வைக்கும் போது பார்த்திங்கன்னா முட்டை வந்து உடையாமல் கொள்ளாமல் நமக்கு முழுசாக வரணும்னா அதில் வந்து ஒரு துண்டு புளியை சேர்க்கணுங்க. பாருங்கள், ஒரு துண்டு புளியை நான் சேர்த்துக்கிறேன். பார்த்திங்கன்னா ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு வறுக்க போகிறாங்க. ரசத்துக்கு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரசத்துக்கு தாங்க இப்போ ரெடி பண்ணிக்க போகிறேன். அதுக்கு வந்து ஒரு நாட்டு தக்காளி பழம் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், மிளகு, ஜீரகம், கொஞ்சோண்டு வெந்தயம், டீஸ்பூன் வந்து துவரம்பருப்பு சேர்த்துக்கிறாங்க. சின்ன பல்லு பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பூண்டு சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை ஒரு கொத்து அரைச்சி நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா புளியை கரைச்சி வச்சுட்டாங்க. இப்போ இந்த மசாலா வந்து ரசத்தில் சேர்த்துக்கலாம். இது கூட பெருங்காய பொடி சேர்த்துக்கிறாங்க, பொடி சேர்த்துக்கிறேன், அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை தாளித்து இறக்க வேண்டியதுதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் சட்டி வச்சுருக்காங்க. எண்ணெய் சட்டி நல்லா காய்ச்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி தாளித்து ரசத்தை தாளிச்சிடலாம். நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது வந்து 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். கரைச்சி வச்ச ரசத்தை இதில் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரசம் வந்து நல்லா கொதிக்கட்டுங்க. கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து கொத்தமல்லி தழை தூவி நம்ம வந்து இறக்கிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா முட்டை வேக வைக்கும் போது நான் வந்து புளி துண்டு போட்டிருந்தேன் பார்த்திங்களா. இப்போ வந்து முட்டையை உரிக்கும் போது பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக வரும் பாருங்களேன். அது எதுவுமே ஓடெல்லாம் ஒட்டாமல் நல்லா வரும். அது இந்த பாருங்கள், இப்போ இந்த ஒரு துண்டு புளி சேர்த்தனால முட்டை பாருங்கள் அந்த ஓடு ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். பார்த்திங்கன்னா ரசம் கொதிச்சிருச்சுங்க. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சாதம் வடிக்கணும், சிக்கன் வறுக்கணும். ரசத்துக்கு கொத்தமல்லி தழையை தூவிக்கலாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நான் உலை வச்சுட்டாங்க. இப்போ ஒரு 15-20 நிமிஷத்தில் நான் சாதத்தை வடிச்சிடுவேன் நான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து குக்கரில் வச்சுருக்காங்க. ஒரு 2 சவுண்ட் வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வறுக்க ஆரம்பிச்சிடலாம். பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. மூடிடுறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்காங்க, அது வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா பொன்னிறமாக இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாட்டு தக்காளி பழம் கட் பண்ணியிருக்கேன், இதே நான் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி கறி வேகும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன், அதனால கம்மியாக சேர்த்துக்கிறாங்க உப்பு. இதில் மசாலா 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஜீரக பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறாங்க. மசாலா ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சில்லி பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தனி மிளகாய் பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நம்ம எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா வெந்துட்டுருக்குங்க, நல்லா மசாலாவோட. இது நல்லா இன்னும் ட்ரை ஆகணும். சிக்கன், ரசம், கொத்தமல்லி துவையலுங்க. சிம்பிளான லஞ்ச் பண்ணி ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராகவே இருக்கும். தேங்க்யூ.